கடாயை நல்லா சூடாகட்டும். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சோம்பு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டை போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே தக்காளியை போட்டு தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதோட 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். குண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காவும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்துடுச்சு. சிக்கனை மஞ்சள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன், சிக்கனை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறி வதங்கி வந்துச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதித்து வரட்டும் கறி குழம்பு. அதோட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வருது பாருங்கள் கறி குழம்பு. லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், கறி குழம்பு ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. வாங்க சாப்பிடலாம்.